சாய் ஃபுட்டி என்பவர்களுக்கு வணக்கம். புதுசா என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பழமான தக்காளியாக ஒரு பழம் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒரு 5 எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. பூண்டு 2 முழு பூண்டு எடுத்து உரிச்சுக்கோங்க. கொஞ்சம் சோம்பு, வெந்தயம், கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் வெறுமனே நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் பூண்டையும் பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க தனியாக. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பொன்னிறமாக வெங்காயத்தையும் பூண்டையும் வதக்கி தனியாக எடுத்துக்கிட்டோம். எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் புளியை ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் திருவி எடுத்துக்கோங்க. தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் காஞ்சதும் வெந்தயம் சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. அடுத்து நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் பூண்டு, அதையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கடைசியாக கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நிறைய பேர் காரம் சாப்பிடுவாங்க, காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் கலந்து எல்லாமே வதங்கின பிறகு நம்ம ஊற்றிடலாம். நல்லா கொதி வரணும், நல்லா வற்றணும். அப்போ தான் பூண்டு குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வற்றணும். பூண்டு குழம்பு நல்லா வற்றினா தான் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.